உங்க கெரியர்லயும், உங்க பர்சனல் லைஃப்லயுமே எவ்வளவு பாராட்டுகளை சந்தித்தவரோ, நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய விமர்சனங்களையும் சந்திச்சிருக்கீங்க. ம்ஹ்ம். அந்த மாரியான விமர்சனங்கள் அதுவும் பெர்சனலைஸ்டா ஒரு மாரி பெர்சனலா இருக்கிறப்போ, ஹவ் யூ ஹேண்டில்? இக்னோர். இக்னோர். பட் ஹவ் டு இக்னோர்? நோ, அது எதுக்கு என் ஸ்பேஸ்க்குள்ள வரப்போகுது? ம். ஐ டோன்ட் உள்ள விட்டா தானே. அத ஒரு வாட்டி இந்த ராதா ரவி சும்மா இல்லாம எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி ஒருத்தன் பேசுறான். அவன் என் கூட நடிச்சவன் தான். இந்த மாரி ரொம்ப கேவலமா பேசுறான்ப்பா. அதெல்லாம் தப்புப்பான்னு. விடுங்க ரவி அவன் ஏதோ பேசிட்டு போறான்னு. நான் சார் எப்பவுமே சரத் சார் என் கூட வாக்கிங் வருவாரு. அதனால அ அப்ப அத பத்தி பேச அவர் எங்கேயோ வெளிய போயிட்டாரு. ஸோ நான் தனியா வாக்கிங் போயிருப்போம். அந்த ஆளு என் முன்னாடி வந்தாரு. நான் அப்ப தான் அத பார்த்தேன். இல்லாட்டி நான் அதுவும் பார்க்க மாட்டேன். ஹி ஹட் செட் சம்திங் வெரி டிகிரேடிங் அபவுட் மை மதர். அந்த அங்கருந்து மெரினா பீச் வரைக்கும் என் குரல் கேட்டிருக்கும். வச்சு சிரிச்சதுனால. பட் ப யூ டோன்ட் டாக் அபவுட் ஃபேமிலி. தட் இஸ் ஒன் திங் ஐ டோன்ட் டாலரேட். ஓவராலா இப்போ எல்லார் கையிலயும் மீடியா இருப்பதனால, எங்கெல்லாம் அதிகமான வரம்பு மீறல்கள் நடக்குதுன்னு நெனைக்கிறீங்க? நம்ம ரொம்ப சத்தம் இருந்தா நம்ம என்ன பண்றோம்? வால்யூம் கம்மி பண்றோம்ல. அந்த மாரி அது கம்மி பண்ணிட்டு நம்ம வேலைய பார்ப்போம். ஐ டோன்ட் நான் அதுக்குள்ளேயே போறதில்ல. அதுவும் இப்ப எலக்ஷன் வேற வருதுனால இன்னும் பல காமெடிகள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நான் ஷரத்கிட்ட "யூ சி சோ ஃபன்னின்னு டோன்ட் வேஸ்ட் மை டைம்" அப்படிம்பாரு.